என்ன சுபத்ரா? சுபத்ரா, எதுக்கு பல்லவிய தேடிட்டு இருக்க? இல்ல அத்தை, இன்னைக்கு ராகவ் கம்பெனில கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. வர்ஷினி தான் இன்னைக்கு கிளையண்ட் மீட் பண்ண போணும். அதான் அத்தை, வர்ஷினி ரெடி ஆயிட்டாளான்னு பல்லவிய பாத்துட்டு வர சொல்லலான்னு. அதுக்கு அவசியமே இல்ல சுபத்ரா. அங்க பாரு. வாங்க அண்ணி. பல்லவி, பரவாயில்லையே, எந்திரிச்சிட்டியா? அண்ணி மீட்டிங் போறாங்கல்லம்மா, அதான். சரி சரி, இந்தாங்க. ஏய் வர்ஷினி, அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிக்கா. ஏய் வர்ஷினி, என்னம்மா இதெல்லாம்? ஏங்க, என் மருமக ஆசையா கால்ல விழறதுக்கு வரா, எதுக்குன்னு கேக்குறீங்க? நீ வாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நீ நல்லா இருக்கணும். இவ மட்டும் எப்படிக்கா அத்திக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கா? வர்ஷினி, உனக்கு நேரம் ஆயிடுச்சு. இசை, நீ போ, பார்த்து கூட்டிட்டு போ. ஓகே விஷால். அப்புறம் இசை, வர்ஷினி இந்த கிளைண்ட் மீட்டிங்க சக்சஸ்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிட்டான்னா அது நீயே ஜெயிச்ச மாதிரி. கண்டிப்பா அவ ஜெயிப்பா விஷால். இந்த ஜாதகம், ஜோஷியம் இதெல்லாம் மனுஷங்களுக்காக மனுஷங்க உருவாக்குனது. மனுஷங்களை ஒதுக்க உருவாக்குனது இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணணும். ஓகே? சரி, நான் வர விஷால். வா வர்ஷினி. ஆல் தி பெஸ்ட் வர்ஷினி. போ. வா போலாம். வராத. வா. இசை, பாத்து. போயிட்டு வரேன். வா வர்ஷினி. இரு. என்னங்க, எனக்கு ஒரு கேப் புக் பண்ணுங்க. கேபா? எதுக்குமா? வர்ஷினி இந்த மீட்டிங்கை எப்படி பண்றான்னு நான் பக்கத்துல இருந்து பார்க்கணுங்க. ஓ, நீ இத முதல்லயே சொல்லியிருந்தா நீயும் வர்ஷினியும் சேர்ந்து கேப்லயே போயிருக்கலாம்ல. நான் கூட இருக்கன்னு தெரிஞ்சா வர்ஷினி டென்ஷன் ஆனாலும் ஆவா. அதனாலதான் அவளுக்கே தெரியாம என் மருமக இந்த மீட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பார்க்க போறேன். மேடம், மேடம் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். சூப்பர் சூப்பர். வாங்க மேடம், நம்ம கார்லயே போயிடலாம் மேடம். சரிங்க, நான் நம்ம கார்லயே போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ஏய், அண்ணியும் ஆபீஸ் போறேன்னு சொல்றாங்களே, என்ன ஸ்டேஜ் அப்படி ஆயிடுச்சு? போகட்டும் போகட்டும், அவங்க ஆபீஸ்க்கு போவாங்க. ஆனா வர்ஷினி அங்க வரமாட்டா. அப்செட் ஆவாங்க, கடுப்பாவாங்க. இசை கூட போனதுனாலதான் எல்லாமே தப்பா போச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஒரே கல்லுல பல மாங்காய்களை அடிக்க போறோம். ஓகே. ஹலோ சார், ஐம் வர்ஷினி. வாங்க, உள்ள வாங்க. வாங்க மேடம், வெல்கம். உட்காருங்க. ஹலோ சார். உங்களை பத்தி ராகவ் சார் நிறைய சொல்லியிருக்காரு மேடம். சாரி, லாஸ்ட் மினிட்ல மீட்டிங் ஸ்பாட்டை ஹோட்டலுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய போச்சு. இட்ஸ் ஓகே சார். நான் எங்கள் கம்பெனி டீலிங்ஸ் பற்றி, எங்கள் குட்வில் பற்றி பேசலாமா? இப்போதானே வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? உங்களுக்கு குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றேன், அதுக்கப்புறம் பேசலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். இல்ல பரவாயில்ல மேடம், இருங்க. ஹலோ, ரூம் நம்பர் 45ல இருந்து பேசுறோம். இங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று வேணுமே, கொஞ்சம் சில்லுன்னு, சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே, ஜஸ்ட் அ மினிட், இப்போ வந்துடும். மேடம், ராகவ் சாருக்கும் எங்க கம்பெனிக்கும் லாங் டைமா நல்ல டீலிங் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஓகே சார். ஜூஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சார், கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுங்க சார். இங்க கொடுங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ. சார்,
எதுக்கு சார் இதெல்லாம்? அப்படி இல்லை மேடம், வந்த கெஸ்ட்டை வெல்கம் பண்றது நம்ம கல்ச்சர் இல்லையா, அதுக்கு தான். இந்தாங்க. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? பரவாயில்ல மேடம், வாங்கிக்கோங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். மேடம் முதல்ல நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் டீலிங்கை பத்தி பேச போறோம். இந்தாங்க, வாங்கிக்கோ. குடிங்க. மாமா, இசை. என்ன மாமா நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கீங்க? இல்லம்மா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? என்ன மாமா? வர்ஷினி இன்னும் நம்ம ஆபீஸ்க்கு வரலன்னு நம்ம ஆபீஸ் மேனேஜர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆபீஸ் வரலன்னு மேனேஜர் கேட்டாரா? இது தப்பா இருக்கே. மாமா, நான் இப்பதான் வர்ஷினியை டிராப் பண்ணிட்டு வரேன். எதுக்கும் நீங்க ஆபீஸ் மேனேஜரோட நம்பர் தரீங்களா? நான் ஒரு தடவை பேசி பார்க்கறேன். நோட் பண்ணிக்கோமா. சொல்லுங்க. 98. அப்புறம் உனக்கு மட்டும் நான் ஒரு சீக்ரெட் சொல்றேம்மா. வர்ஷினி இந்த மீட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பாக்குறதுக்காக சுபத்ரா வர்ஷினிக்கு தெரியாம ஆபீஸ்க்கு போயிருக்கா. எப்படி? நல்ல விஷயம் மாமா. சரி, நீ பேசிக்கோ. வர்ஷினி வரலன்னு சொல்றாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. குட் மார்னிங் மேடம். ஹலோ சார். வர்ஷினி மேடம் உங்க கூட இருக்காங்களா? அவங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. நம்ம ஆபீஸ் மீட்டிங் ஹோட்டல்ல நடக்கிறதா சொன்னா. ஹோட்டல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? எவ்வளவு பெரிய மீட்டிங் ஹால் நம்ம கிட்ட இருக்கு, நாம எதுக்கு ஹோட்டல் போக போறோம்? ஐயோ, அப்போ நான் தான் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். சார், நான் இப்பவே வர்ஷினிக்கு கால் பண்ணி பார்க்கறேன். அத்தை அங்க ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னாங்களே, வந்துட்டாங்களா? இப்பதான் மேடம் வந்தாங்க. ஐயோ. சரிங்க மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க மேடம். கண்டிப்பா சொல்றேன். Thank you சார். ஓகே மேடம். ஐயோ, வர்ஷினி மீட்டிங் ஹோட்டல்ல இல்லனா, அப்ப வர்ஷினி எதுக்கு ஹோட்டலுக்கு போனா? இங்க என்ன நடக்குது?